அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்தது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் நடக்காமல் இருந்த காரியத்தை கூட சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதி அடையக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நடந்து முடியும். முக்கியமாக உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நன்கு நடக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திறமையான பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் முருகப்பெருமான் என்றால் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போது நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்குது, அதனால நீங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க, மனக்குழப்பமாக இருக்குது, எங்கள் வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவாகவே இருக்குது, முக்கியமாக கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னலாம் நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இருக்குது. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக பெருகுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த பிரச்சனைகள் கூட தீரும். வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவது புதுப்பிப்பது போன்றவற்றில் ஈடுபடுவீங்க. பெண்களுக்கு மனம் மகிழும்படியான சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். கலைத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான காலகட்டம். அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரும். மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். மேலும் கல்வியில் அதிகமான ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். மனதில் அமைதி உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க. மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. மேலும் வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகம் பேசுவதை தவிர்க்கிறது நல்லது. அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன்பு அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரே குறிக்கோளுடன் இருக்கிறத விட்டு வாடிக்கையாளர் தேவை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உங்களுக்கு நன்மை தீமை கலந்த பலன்கள் தான் இனிமேல் நடக்க போகுது. அலுவலகத்தில் உயர்வான சூழ்நிலை இருக்கும். பதவி உயர்வு, சம்பள அதிகரிப்பு இவையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு அதிகம். குடும்பத்தில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் சிறப்பு உண்டாகும். பெரியவர்களுடைய ஆசை கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். குடும்பத்துக்காக சேமிப்பில் அதிக அக்கறை நீங்கள் செலுத்தலாம். கலைத்துறையினர் பிரகாசமான நிலையை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். திட்டமிட்டு எந்த ஒரு புதிய முயற்சியுமே செய்கிறது நல்லது. வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் தொலைபேசியில் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளாதீங்க. சமாதானப்படுத்தணும், அதை சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இறங்கி எதையுமே செய்யாதீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக சலிப்பின்றி உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் மிக அவசரம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகாலையில் எழுந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே நல்லதொரு பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யார்கிட்டையாவது கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாமே நிதானமாக செய்கிறது தாங்க நல்லது. ஏன் அப்படின்னா அந்த கடன் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கே திரும்பி பெரிய பிரச்சனையை கூட உருவாக்கலாம். உத்தியோகத்திற்கு அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்திருப்பதால் பொறுப்புகளும் பணி சுமையும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவும் பாராட்டுகளும் கிடைக்கும். தசாபுக்திகள் சுப பலன் பெற்றிருப்பேன். அத்தகையோருக்கு சிறு பதவி உயர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம்.
மேலும் கொடுப்பத்தில் சனி பகவானுக்கும் ராகுவுக்கும் சமமான கிரகம் வேறு இருக்காது. மேலும் ஜோதிட அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்புயர்வற்ற புராதன ஜோதிட கிரதம் இந்த உண்மையை இனி வரக்கூடிய நாட்களில் அனுபவத்தில் உங்களால் பார்க்க முடியும். சந்தை நிலவரம் லாபகரமானதாக அமையுது. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல விலையும் அபிவிருத்தியும் கொடுக்க முடியும். அதே போல் புதிய முயற்சிகளில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். புதிய விற்பனைகள் உங்களுக்கு திறப்பதற்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கலைத்துறையை சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா அதிகாரத்தின் கீழே கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சுப லாபத்தோடு வருவதால் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தேடித்தரும் அப்படின்னே சொல்லப்படுதுங்க. நீங்கள் தினமும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வழிபட்டுட்டு வாங்க. உடனுக்குடன் உங்களால் நிறைய பலன்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கோவில்லையுமே சூட்சம எந்திரங்கள் கருவறையில் மந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வழிபடும் போது கண்டிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வல்லதாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு இது வரைக்கும் மேற்கொள்ளலை அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டுட்டு வாங்க. அதனால் உங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நீங்கள் சிவன்மலை ஆண்டவர் கோவிலுக்கு இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னா இனிமேல் கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் தீர்ந்து போக வேண்டும் அப்படின்னு வேண்டி வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே சிறப்போடு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஜென்ம சனியும் இருக்கிறாரு. எனவே 7.5 சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் வேணும். திடீரென மனக்குழப்பம் ஏற்படலாம். ஜென்மத்தில் ராகுவும் இருக்கிறதால பொருளாதாரத்தில் ஓரளவு திருப்தி ஏற்படலாம். விரயங்கள் மிகவும் அதிகரிக்கும். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நேரங்கள் எல்லாமே நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். அதுபோல் எதையாவது நீங்கள் வழிபட்டுட்டு வரீங்க அப்படின்னா எதையாவது நீங்கள் மனதில் போட்டு குழப்பிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்களுக்கு நல்லது கொடுக்கும். அதே போல் அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறும். சகோதரர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாக பிரிவினை உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுதுங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நண்பர்களால் நல்ல திருப்பம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு போதுமான முதலீடு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். கலைஞர்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரலாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கண்டிப்பாக தேவை. பெண்களுக்கு நல்ல சந்தர்ப்பமும் இல்லை உங்களுடைய வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து கூட உத்தியோகம் சம்பந்தமான நல்ல அழைப்புகள் வரும். கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூட இப்போ கைகூடி வரும். உறவினர் பகை அகலும். தாய் வழி ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய ராசிக்கு எல்லாமே இப்போது சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். பெண்களுக்கு எதிலுமே ஈடுபாடு அதிகமாக வெற்றியை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. எதிலுமே தயக்கமோ பயமோ இருக்காது. தந்தையினுடைய உடல்நிலையில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். அவருக்காக செலவு செய்ய வேண்டிய காலகட்டமாகவும் இருக்க போகுது. தந்தையினுடைய உடல்நிலையில் அதிகமான கவனம் செலுத்தணும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கூடும். ஆனால் கைக்கு வரக்கூடிய பணம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம். புதிய ஆர்டர்கள் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு உழைப்பு அதிகமாக போடணும். சொந்த காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். சின்ன விஷயங்களால் மன நிறைவை அடைவீங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள்லாம் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.